உரையை துவங்குகிறேன். தங்களது பேச்சால் தமிழ் தாயையும் நம்மையும் மகிழ்வித்த என் முன்னால் பேசிய அனைவருக்கும், நமக்கெல்லாம் எட்டும் உயரத்தில் இருக்கும் சாலமன் பாப்பையாவான நல்லாசிரியர், நகைச்சுவை தென்றல் என் அன்பான ஆசிரியர் திரு பீட்டர் பால்ராஜ் ஐயா அவர்களையும், எண்ணணியினரையும் எதிரணியினருக்கும், இங்கு கூடியுள்ள பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும், வீட்டில் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும், குளிருக்கு பயந்து வீட்டிலேயே எங்களது பேச்சை கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும், இங்கு கூடியுள்ள மாணவிகளுக்கும் என் தை திருநாள் வாழ்த்துக்களையும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, பெண்களுக்குத்தான் குடும்ப சுமை என்பது உலகறிந்த விஷயம். இதற்கெல்லாம் எதற்கையா பட்டிமன்றம் எல்லாம்? ஆற்றுவார் மேற்றே குறை சுமப்பவருக்கு தேவையில்லாம உட்காந்துருக்கீங்க. ஏற்கனவே உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படின்ட்டு பேசுறாப்ப கவி. ஆற்றுவார் மேற்றே குறை சுமப்பவருக்குத்தான் சுமை. இல்லான் என்றால் இல்லத்தை ஆள்பவர், அதுவே இல்லான் என்றால் இல்லாதவர் என்று பொருள். ஒரு குடும்பத்தின் பொறுப்புகளும் சுமைகளும் பெண்ணுக்குத்தான் என்பதால் தான் இல்லான் என்றும், ஒரு ஆணுக்கு பொறுப்பு இல்லாதவன் என்பதால் தான் இல்லான் என்றும் கூறுகிறார்கள். நடுவர்களே, குடும்பம் என்றாலே அது பெண்ணுக்குத்தான் சுமை ஆரம்பித்து விடுகிறது. ஆணுக்கு பிறந்ததிலிருந்து கடைசி வரை ஒரே வீடு, ஆனால் பெண்களுக்கு பிறந்த வீடு, புகுந்த வீடு என்று 2 வீடுகள். பிறந்த வீட்டில் ஒரு திருமணம் வரை ஒரு வகையான வாழ்க்கை முறைகள், பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு புகுந்த வீட்டில் வேறு வகையான பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், உணவு பழக்கங்கள் எங்கள் கண்களை கட்டி காற்றில் விட்டது போல் இருக்கும். புதிய சூழலுக்கு ஏற்றாற் போல் எங்களை மாற்றிக்கொண்டு வாழ்வது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பெரிய சுமை. இந்த சுமை ஆண்களுக்கு உண்டா? அது கிடையாது. பிறந்தவரையும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனா நம்ம போகும்போது என்ன சொல்லி அனுப்புறாங்க? உங்க வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேங்க முன்னே, மாமனார மாமியார மதிக்கணும். ஆனா நம்ம பிள்ளைங்க மிதிக்கிறாங்களே, ஒரு சுழிய போட்டு விடுறாங்களே. சொல்லுங்க சொல்லுங்க. நடுவர்களே, குடும்பம் சுமை என்றாலே அது பெண்ணிடம் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. குடும்பம் என்றாலே கணவன், மனைவி, குழந்தைகள் மூவரும் சேர்ந்தால் தானே அது குடும்பம். குழந்தை இல்லாவிட்டால் குடும்பம் என்ற சொல் முழுமையடையாது. நம் பரம்பரையை கலைக்க வைக்கும் அந்த குழந்தையை சுமப்பது யார்? ஆண்களா பெண்களா? இந்த உடற்சுமை ஆண்களுக்கா பெண்களுக்கா? இந்த சுமையை நாங்கள் சுகமாகத்தான் சுமக்கிறோம். அது சுகமான சுமை. அதுக்காக வேண்டி நான் சுமக்க முடியுமா? சமந்தாத்தான் இந்த உலகம் ஏத்துக்குமா? சொல்லுங்க. 10 மாதம் குழந்தையை சுமக்கிறோம். இந்த 10 மாதத்தில் கொஞ்ச நேரமாவது சுமையை கீழே இறக்கி வைக்க முடியுமா? அல்லது யாரிடமாவது இந்த இதை கூட கொஞ்ச நேரம் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சுமையை மாற்றி கொடுக்க முடியுமா? அது முடியாது. அழுது பெற்றாலும் அங்காம் பெற்றாலும் இப்படி கஷ்டப்பட்டு சுமந்து பிரசவ நேரம் வந்தவுடன் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஐயோ, பிரசவ வலி எப்படி இருக்குமோ, மிக பயங்கரமாக இருக்கும் என்று சொல்வார்களே. பிள்ளை பேர் என்பது மறுபிறப்பு என்று சொல்வார்களே. இந்த பிரசவத்தில் குழந்தை பெற்று பிழைத்து இவ்வுலகை மீண்டும் பார்ப்போமா அல்லது செத்து போய் விடுவோமா என்று பயந்து குழம்பி மனமே கனத்து போய் இருக்கும். இந்த பயம் வராத பெண்களே இருக்க முடியாது. மீண்டும் பாருங்கள், இப்படி கஷ்டப்பட்டு சுமந்து பெற்று வளர்க்கிறோம். இந்த பயம் வராத பெண்களே இருக்க முடியாது. இந்த உடற்சுமை, இந்த கஷ்டம் ஆண்களுக்கு உண்டா? இப்படி கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்கிறோம். இந்த ஒரு சிறு குழந்தையை ஒரே ஒரு நாள் வளர்த்து விடுங்கள் பார்க்கலாம். நடுவர்களே, பட்டினத்தார் பாடுகிறார் பாருங்கள். 2 திங்களாய் அங்கமெல்லாம் வந்து பெற்று பையனென்ற போதே பரிந்தெடுத்து கையிரண்டில் ஏந்தி கனகமுத்தம் தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்கிறார். நடுவர்களே, பையன் என்ற உடனே, அதாவது ஆண் குழந்தை என்ற உடனே ஆசையாய் தூக்கி முத்தமிட்டாள் என்கிறார். ஏன் பெண் குழந்தை என்றால் ஆசையாய் தூக்கி முத்தமிட மாட்டாளா? கர்த்தமால் காலத்தில் தான் ஆண் குழந்தைகளுக்கு பால், பெண் குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் என்றால் பட்டினத்தார் காலத்திலுமா இந்த ஓரவஞ்சனை? நடுவர்களே, மனித இனமே வெட்டி தலைகுனியும் மாபெரும் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த கொடுமை ஏன் ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்தது, ஏன் வளர்கிறது? உலகில் 20 விழுக்காடு ஆண்கள் மிருகத்தை விட கேவலமாய் போய்விட்டார்களா? ஒரு சிறு பெண் குழந்தையை கூட பாலியல் வன்கொடுமையால் கொன்று தூக்கி வீசிவிட்டு செல்லும் இந்த உலகை நீக்க, இந்த கொடுமையை நீக்க 80 விழுக்காடு ஆண்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? என் மன வேதனையை இம்மன்றத்தின் கேள்விகளாய் வைக்கின்றேன். நடுவர் அவர்களே, நீங்கள் வெறும் நல்லாசிரியர் மட்டுமல்ல, ஒரு பொதுநலவாதி என்று எங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் மக்களை நல்வழிப்படுத்த, நேர்மையான வழியில் நடக்குமாறு தூண்ட உங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் என்று பணிவோடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எல்லா இளவயது பெண்களையும் இந்த கொடுமை சிங்கமாய் புலியாய் முன்னால் என்றும் பின்னால் என்றும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. கடவுளாய் சக்தியாய் போற்றப்படும் பெண்களுக்கு அவளது பெண்மையே சுமையாய் போய்விடுகிறது. ஒரு பெண்ணுக்கு அவளது பெண்மையே சுமையாய் போய்விட்டால் அதை விட பெரிய சுமை உண்டா? கடைசியாக ஒன்று கூறுகிறேன். குடும்ப சுமையை சுமக்க முடியாமல் சுமக்க மறுத்து எத்தனை ஆண்கள் சாமியார்களாக திரிகிறார்கள். அப்படி ஒரு பெண்ணையாவது உங்களால் காட்ட முடியுமா? அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்தொழம் அழைப்பவன் மனிதன் இல்லை. நாளெல்லாம் பட்டினி இருந்திடுவாள், ஒரு நாளிலே நம் பசி பொறுக்க மாட்டாள். மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டு மேன்மையாய் நம்மை வாழச் செய்வாள். குழந்தைகளுக்காக, குடும்பத்திற்காக பட்டினி கிடந்தும் மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டும் குடும்பத்தை சுமக்கும் பெண்களுக்கே குடும்ப சுமை என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த என் அமுதவள்ளி அத்தை அவர்களுக்கும் இத்திருவள்ளுவர் மன்றத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.